ஹலோ ஆல். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா புர்ஜ் துபாய். ஆமாங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு வச்ச நேம் பார்த்தீங்கன்னா புர்ஜ் துபாய் தான். ஆஃப்டர் இனாக்ரேஷன் அப்போ தான் இவங்க வந்து அந்த நேம் வந்து புர்ஜ் கலிஃபா அப்படின்றத மாற்றினாங்க. ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 2004 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு ரூலர் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் டவர் எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அந்த ஒரு மெசேஜ் மட்டும்தான். ஸோ அந்த மெசேஜை வச்சு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 2010 ஜனவரி மாதம். ஆனால் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே 2009 முடிஞ்சிடுச்சு, மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்டீரியர். ஏன் இந்த புர்ஜ் கலிஃபா அந்த நேம் வந்துச்சுன்றதை நான் வர ஸ்லைடில் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த புர்ஜ் கலிஃபா எங்கே இருக்குன்னா துபாய். இது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒன் ஆஃப் த எமிரேட்ஸ். ஸோ நான் டாட் வச்சு காமிச்சிருக்கேன்ல, ஸோ அதுதான் அந்த 7 எமிரேட்ஸ். ஸோ இவர் வந்து கலிஃபா பின் சாயத், இவர் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூஏஇ. ஸோ அந்த புர்ஜ் கலிஃபாவை கட்டுறதுக்கு போதுமான ஃபண்ட் இல்லாததுனால இவர் தான் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் அந்த புர்ஜ் துபாய்ன்றது புர்ஜ் கலிஃபாவாக மாறிச்சு. இந்த புர்ஜ் கலிஃபாவை கட்டுறதுக்கு டெய்லி 100க்கும் மேற்பட்ட இன்ஜினியர்ஸ் மற்றும் ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12,000 பேர் வந்து டெய்லி அந்த சைட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மால் வீடியோ அதை பற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த புர்ஜ் கலிஃபாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு எவ்வளோ காசு ஆச்சுன்னா 12,500 கோடி இந்தியன் மதிப்பில் இருக்குது. ஸோ புர்ஜ் கலிஃபாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 163 ஃப்ளோர் இருக்குது. அண்டு அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத இந்த இமேஜில் கிளியராக சொல்லியிருக்கு. இந்த புர்ஜ் கலிஃபாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விங் இருக்குது. சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் புர்ஜ் கலிஃபாவை பற்றி சொல்கிறேன். இதில் 100th ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த 100th ஃப்ளோரை யார் ஓன் பண்ணுறாங்கன்னா பிஆர் ஷெட்டி. அவர் வேறு யாரும் இல்லை, அவர் ஒரு இந்தியன். எப்போத்துலேருந்து ஓன் பண்ணுறாருன்னா 2005 ஸோ இந்த மொத்த பில்டிங்கையும் ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்காக ஏர் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா அப்பர் ஃப்ளோர்லேருந்து எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா அங்கே தான் க்ளீன் ஏராகவும் இருக்கும். அது இல்லாமல் அது அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு போக போக அதோட சில்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த கண்டென்சேட் ஆகிற வாட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு இரிகேட் பண்ணுறதுக்காக அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்னென்னா, இந்த புர்ஜ் கலிஃபாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 57 எலிவேட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 எஸ்கலேட்டர் இருக்குது. ஸோ இந்த எலிவேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர். அதாவது ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் ட்ராவல் பண்ணும் இந்த எலிவேட்டர். அடுத்து என்னென்னா, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், இப்போ வந்து நிலநடுக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இந்த புர்ஜ் கலிஃபாவை 7 மேக்னிடியூட் வர எர்த்குவேக் வந்தாலும் இந்த பில்டிங்க்கு ஒன்றுமே ஆகாது. அடுத்து என்னென்னா, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், அரப் கண்ட்ரீஸில் வந்து சாண்ட் விண்ட் வந்து அடிக்கடி நடக்கும். ஸோ அந்த மாதிரி சாண்ட் விண்ட், அந்த காற்று வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, காற்று ஜாஸ்தியாக இருந்தால் அதுவே டிடெக்ட் பண்ணி அந்த டோர் எல்லாத்தையும், வெளியில் வர டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்ரும். இந்த மாதிரி மேலும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.